ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேஸ்ட்டான இன்விடேஷனை வச்சு என்ன ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது வேஸ்ட்டான இன்விடேஷனும் வேஸ்ட்டான பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கண்ணாடி வளையலோ ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ வேஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இன்விடேஷன் நான் வச்சுருக்கேன். இந்த இந்த இன்விடேஷன்லாம் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். மாஷா அல்லா, அல்லாஹு இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம், பிச்சியை வச்சுக்கலாம். இந்த இன்விடேஷனும் தேவைப்படும், இந்த கார்டும் தேவைப்படும், இந்த ஸ்டிக்கரும் தேவைப்படும். இது எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேங்கிள்ஸை வச்சு இது வெட்டிங் இன்விடேஷன்னு இருக்குது இந்த கார்டில். இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெட்டிங் இன்விடேஷனோட பேக் பக்கம் நாம் எடுத்து அந்த பேங்கிள்ஸை வச்சு நாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸையும் நான் இப்போது வெட்டிங் இன்விடேஷனோட கவரில் இந்த மாதிரி நாம் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்விடேஷன்லாம் தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி இன்விடேஷன்லாம் நாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் நிறைய இருக்குது. அதில் இது ஃபஸ்ட்டு. கண்ணாடி வளையலும் நம்மள்கிட்ட நிறையா இருக்கும். பத்தாது வளையலுங்க, இல்லை இந்த ஜீனாலாம் கொட்டின வளையலுங்கள்லாம் இருக்கும். கண்ணாடி வளையலோ இல்லை மெட்டல் வளையலோ ஏதோ ஒரு வளையல் இருக்கும். அதை நாம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா விலை கூட தான் இருக்கும். இப்போது நாம் அந்த பேங்கிள்ஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 4 பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேங்கிள்ஸு ஃபெவிபேண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிபேண்ட் போட்டு ஒட்டிட்டு ஃபெவிகம்மோ இல்லை க்ளூ ஸ்டிக்கோ இல்லை 5 ரூபா கம்மோ ஏதோ ஒரு கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. 4 பீஸையும் நான் ஒட்டிக்கிறேன். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை காய வச்சுக்கலாம். எதையுமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேங்கிள்ஸு, இன்விடேஷன் கார்டு இதை நாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லேயோ இல்லை வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு மேலே தான் இருக்கும். இது நாம் பேங்கிள்ஸில் செஞ்ச மாதிரியே இருக்காது, பழைய இன்விடேஷனில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இது ஆக்சுவலாக கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி காய வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ளன் த்ரெட்டோ இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்டு வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கையில் வச்சு ஒரு 5 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க, ஒரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு போ அதாவது ஒரு போ மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊசியில் அந்த இன்விடேஷன் கார்டில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை அது வழியாக எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக
ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடியது. 5 மினிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹோல் போட்டு இதை இந்த மாதிரி எடுத்து பேக் பக்கம் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. கீழே உள்ளது ஒரு குஞ்சம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அந்த உள்ளன் த்ரெட்டை எடுத்து நீங்கள் இந்த 4 பேங்கிள்ஸையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 3 பேங்கிள்ஸையும் நீங்கள் 2 பக்கமும் ஹோல் போட்டுக்கோங்க, ஏன்னா கட்டுற மாதிரி. இதை வந்து ஹோல் போட்டு கட்டிட்டு நீங்கள் அந்த மாஷா அல்லாஹு இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் த்ரெட்டு போட்டிருக்கேன். அந்த த்ரெட்டு வழியாக இந்த 4 பேங்கிள்ஸையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன்றும் முடிச்செல்லாம் போடல, சும்மா அப்படியே தான். தேவையான அளவு கேப்பு விட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊசியை வச்சு இந்த மாதிரி நேராக ஹோல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட ஹோல் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு டவுட்டில் இந்த மாதிரி நான் ஹோல் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நூலை நேராக வச்சு கூட நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கம் போடாதீங்க, பேக் பக்கமே போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த த்ரெட்டு வரும், இல்லைன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக போடுங்க, கையில் குத்திக்காமல். இந்த மாதிரி 4 பீஸும் நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிச்சு வச்சுருக்கிற அந்த மாஷா அல்லாஹு அந்த அல்லாஹு எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எல்லா பீஸையும் எடுத்து நாம் அந்த பேங்கிள்ஸில் செட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நாம் இதை வந்து கம்மு வச்சு ஒட்டிக்கலாம். கம்மு அப்ளை பண்ணி இந்த மாதிரி நாம் அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி. இது நாங்கள் உம்ரா போகும்போது அங்கே இந்த மாதிரி விற்கும். அதையே நாம் இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் விநாயகர் இந்த மாதிரி இன்விடேஷனும் வரும், அதுவும் இந்த மாதிரி ஒட்டி நாம் ஒரு நிலையில் தொங்க விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். தூக்கி போடுற இன்விடேஷனையும் தூக்கி போடுற பேங்கிள்ஸையும் வச்சு நாம் செஞ்ச இந்த ஐடியாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.